நம்ம ஊர் நோம்பி அன்றைக்கி மருதாணி வைக்கலன்னா எப்படி? ஈவினிங்கே மருதாணிலாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 9-10 மணிக்காட்ட ஒரு கைக்கு வச்சுட்டு நைட்டு தூக்கம் தெளிகிறப்ப ஒரு கைக்கு அழிச்சிட்டு இன்னொரு கைக்கு வச்சிட்டேன். நைட்டு இந்த மகியோட போராடி மருதாணி எப்படி வைக்க போகிறேன்னு நினச்சேன். எப்படியும் என் ஆசை நிறைவேறிடுச்சு. மல்லிகைப்பூ எனக்கு கட்ட தெரியாது, அதுவும் குட்டி குட்டியாக இருக்குதா, சுத்தமாக கட்டவே தெரியாது. நல்லா கோர்த்து நைட்டு வெளியே வச்சுருந்தேன். காலையில் பார்க்கும்போது நல்லா வெடிச்சிருந்தது. இது வந்து அடுத்த நாள் ஈவினிங் எடுத்திருந்தது. பொங்கல் வைக்கிறதுக்காக பித்தளை பாத்திரம் வாங்கியிருந்தேன். சுத்தமாக கழுவிட்டு நைட்டு என்ன பண்ணிட்டேன்னா செம்மண் பூசி காய வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சி கழுவு தேவையில்ல, அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம செம்மண் போட்டு நல்லா தேய்ச்சிட்டோன்னா கறி பிடிக்காது அப்படின்ட்டு தேய்ச்சி காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். நைட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன்னா இட்லிக்கு, அதை காலையில் எழுந்தோடனே அரைச்சி 2 பாத்திரத்தில் தனித்தனியாக மாற்றி எடுத்து வச்சிட்டேன். ஒன்று வெளியே வச்சுட்டு ஒன்று உள்ளே வச்சிட்டேன். உப்பு எதுவும் சேர்க்கல, அப்படியே தான் வச்சுருந்தேன். எப்படி ஈவினிங் நான்வெஜ் தான், என்ன இட்லி தோசை ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். ஒன்று வெளியே ஒன்று உள்ளே வச்சாச்சு. இந்த வருஷம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு ரோஜா பூ மாலை, எலுமிச்சம்பழம் மாலை 2 போடுறதா வேண்டியிருந்தேன். இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா அலாசிட்டு நான் வந்து கோர்த்துக்கு போகிறேன். பெரிய ஒரு கூணூசியில் 4 நூலை கோர்த்து 2 எலுமிச்சம்பழம் எஜ்ஜி நடுவில் கை வச்சுட்டு நடுவில் கோர்த்துக்கணும். 1 27 54 108 1008 இப்படி போடணும். 2 டிஜிட்டையும் சேர்த்துனா 9 வரணுன்னாங்க. நானே யூடியூப் பார்த்தா செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியல. கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் குக்கரில் வச்சுருந்தேன். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு அந்த ஷார்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.